வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான தயிர் கறி, அதான் புளிச்சேரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு கேரளா ரெசிபி தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தயிர் ஒரு கப் எடுத்துக்கோங்க, மிளகாய் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூனு, தக்காளி 1 எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 2 கீறினது 1, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி இடித்து வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து கொஞ்சம் மல்லி இலை. இந்த மாதிரி மல்லி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 ஸ்பூனு நல்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வானல் எடுத்து வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு லேசாக பொரிஞ்ச உடனே அந்த நறுக்கி வச்சுருக்கக்கூடிய ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும். அடுத்து இந்த இஞ்சி வெள்ளைப்பொடி இடித்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கங்க. அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. ரெண்டையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கோங்க. அடுத்து அந்த மிளகாத்தூளையும் மஞ்சள் தூளையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அடி பிடிக்காமல் கிளறி விட்டு இருந்துட்டு இப்போ தயிரை சேர்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப சுவையாக இருக்கும். இதைத்தான் கேரளாவில் புளிச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க ஒரு துண்டு பைனாப்பிளை குட்டி குட்டியாக வெட்டி அதில் போட்டிருப்பாங்க. கல் உப்பு தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் மல்லி இலையை போட்டு இறக்கிக்கோங்க. சுவையான கேரளா புளிச்சேரி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.